Hi students, நம்ம இந்த வீடியோல board exam special seriesல chapter 11 areas related to circles பார்க்க போறோம். circleோட basicல circleோட center வந்து ஒரு fixed point, அப்புறம் இது வந்து radius-அ form பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. இதுல ஏரியானா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏரியா அப்படின்னா இதுக்கு உள்ள இருக்கிற இந்த சர்ஃபேஸ் தான் வந்து ஏரியா. ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏரியா உள்ள இருக்கிற இன்னர் சர்ஃபேஸோட அந்த ஏரியாவோட ஸ்பேஸ் தான் வந்து ஏரியா. ஸ்பேஸ் ஆக்குபைடு பை த சர்க்கிள்னு சொல்லலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு சர்க்கிளோட இந்த அவுட்டர் லேயரோட லென்த், இந்த டிஸ்டன்ஸ், இந்த கார்னரில் இருக்க இந்த லைன் இருக்குல்ல, அதோட டிஸ்டன்ஸ் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இது நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படித்தது. இப்போது கிளாஸ் 10ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்க் லென்த். ஒரு சர்க்கிள் இருக்குது, இதில் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்திருக்கேன் நான், அதை உங்களோட சென்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ரேடியஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ரேடியஸோட இந்த கார்னரும் இந்த கார்னருக்கும் நடுவில் இங்கே ஒரு ஆர்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இது ஃபுல்லாக கூட ஒரு ஆர்க் தான். இதில் நான் இங்கே டாட் வச்சுருக்கேன்ல, இது வந்து ஒரு சின்ன ஆர்க். இந்த டாட் வைக்காத இடம் ஒரு பெரிய ஆர்க். இது வந்து மைனர் ஆர்க் அப்படின்னும், இதை வந்து மேஜர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்க்கோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா இந்த தீட்டாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மொத்த சர்க்கிளோட இந்த ஆர்க் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு பார்ட்டு தான் ஆர்க் லென்த். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சர்க்கிளில் மொத்தமாக 360 டிகிரி இருக்குது. அப்போ தீட்டா பை 360 டிகிரி மல்டிபிள் பை 2πr அப்படின்னு சொல்லிடுவாங்க. 2πrன்றது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு. அப்போ இந்த தீட்டா வரைக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆர்க் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ஆர்க் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏரியா ஆஃப் த மைனர் செக்டர், ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர். செக்டர்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கிளோட சென்டர்லேருந்து இப்படி 2 ரேடியஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஆர்க் லென்த்தையும் சேர்த்து இதுக்கு உள்ளே வந்து ஒரு ஏரியா வந்து கவர் ஆகுது பாருங்கள். நான் இங்கே டாட் வைக்கிறேன்ல, இது வந்து ஒரு செக்டர். ஸோ இங்கே டாட் வச்சிருக்கிறது வந்து செக்டர் தான். இந்த டாட் வைக்காத இடமும் செக்டர் தான். இது சின்னதாக இருந்தது, சின்னதாக இருந்தால் அதை வந்து மைனர் செக்டர்னு சொல்லுவோம். மேஜர்னா பெருசாக இருக்கிற செக்டர் வந்து மேஜர் செக்டர்னு சொல்லுவோம். மைனர் செக்டரோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, செக்டர் அப்படின்றது வந்து ஏரியாவோட ஒரு போர்ஷன் தான். இப்போ சர்க்கிளோட ஏரியான்றது வந்து πr ஸ்கொயர். இதில் ஒரு போர்ஷனை மட்டும் கண்டுபிடிக்கிறது தான் ஆக்சுவலாக அந்த செக்டரோட ஏரியான்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த தீட்டா தான் நமக்கு கிடைக்கும். தீட்டா பை 360 மல்டிபிள் பை πr ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். இப்போ ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர் கேட்டாங்கன்னா இதே ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த தீட்டாக்கு பதிலாக இந்த ஆங்கிள் எடுக்கணும். இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு வந்து 360 டிகிரி வரும் இல்லையா, அந்த 360 டிகிரியிலேருந்து தீட்டா அவங்க இந்த மைனர் செக்டரில் இருக்க தீட்டாவை மைனஸ் பண்ணி அந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சி இல்லை சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மொத்த சர்க்கிளோட ஏரியாவிலேருந்து இந்த மைனர் செக்டரை மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். πr ஸ்கொயர்டுன்றது மொத்த சர்க்கிளோட ஏரியா. இதுலேருந்து தீட்டா பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர் அப்படின்ற மைனர் செக்டரை நம்ம மைனஸ் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு மேஜர் செக்டரோட ஆன்சர் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ இதுதான் உங்களோட செக்டர் பற்றின டீட்டெயில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செக்மெண்ட். செக்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல செக்மெண்ட் அப்படின்னா, சர்க்கிளில் ஒரு கார்டு வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல நான் ஒரு கார்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஏபின்றது கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிளோட சென்டரை வந்து ஓன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல ஆர்க் லென்த்தில் இப்போ பீன்னு சும்மா ஒரு ஆல்ஃபபெட் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஓஏபின்னு சொன்னால் ட்ரையாங்கிளை தான் குறிக்கும். ஸோ செக்டரை குறிக்கிறதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ஃபபெட் எடுத்திருக்கேன். பேசிக்காகவே இப்போ இதில் வந்து மைனர் செக்மெண்ட் அப்படின்றது இந்த கார்டும் இந்த ஆர்க்கோட லென்த்துக்கும் நடுவில் நான் ஒரு ஷேட் பண்ணியிருக்கேன்ல, அந்த போர்ஷனை தான் நம்ம செக்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இந்த கோடு போட்டிருக்கிறது வந்து மைனர் செக்மெண்ட் அப்படின்னா, சர்க்கிளோட இந்த மற்ற போர்ஷன்லாம் என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ மைனர் செக்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு நம்மக்கிட்ட இப்போ சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஃபார்முலா இல்லை. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செக்டரோட ஏரியாவிலேருந்து இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணால் போதும். அதாவது ஓஏபிபி அப்படின்ற செக்டரை கண்டுபிடிச்சி அதுலேருந்து இந்த ட்ரையாங்கிளை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட் அப்படின்றது ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு சொல்லணும். இதில் வந்து நம்மக்கிட்ட இப்போ 3 கேஸ் இருக்குது. ஒன்று, ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்னா இந்த சைடை வந்து நம்ம ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் எடுக்கணும். ஏன்னா இந்த கார்டோட லென்த் வந்து ஒரு ஹைபார்டனஸ் சைடு, அதை பேஸாகவும் ஹைட்டாகவும் எடுக்கவே முடியாது. அப்போ ஓஏன்றது பேஸ், இதுவும் சர்க்கிளோட ரேடியஸ் தான். ஓபின்றதும் சர்க்கிளோட ரேடியஸ் தான். அப்போ உங்களோட ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட்டுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் செக்டரோட ஃபார்முலா வந்து தீட்டா பை 360 மல்டிபிள் பை πr ஸ்கொயர் அப்படின்றதையும், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்றதையும் எடுக்கணும். இதில் பேஸ் ஹைட் ரெண்டுமே வந்து அந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் அப்படின்றத மறக்காதீங்க. ஏன்னா 90 டிகிரி இல்லையா, அதனால இது பேஸும் ஹைட்டும் ரேடியஸ் தான் அப்படின்றது தான் இங்கே சப்ஸ்டியூஷன் ஆகும்.
தீட்டாக்கு வந்து இந்த 90 டிகிரின்ற சப்ஸ்டியூஷனில் வந்திருக்கும். இப்போ அடுத்த கேஸ் வந்து இந்த இடத்துல அவங்க தீட்டாக்கு வந்து 90 கொடுக்கல, இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கொஸ்டின். அப்போ இந்த பேட்டர்ன் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 60 டிகிரி அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஆங்கிள் 60. அப்போ இதை வந்து பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு நம்ம சொல்லவே முடியாதுல்ல. ஆனால் இது ஓ, இது ஏ, இது பி. ஒரு ட்ரையாங்கிளில் இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிள் கூட டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வரணும். அதில் ஒரு ஆங்கிள் 60. அப்போ மற்ற ரெண்டு ஆங்கிளும் 120 இருந்திருக்கணும். ஆனால் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கணும்ல, ஏன்னா இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆச்சு. அப்போ இதுவும் டெஃபினட்டாக 60 தான் இருக்கும், இதுவும் டெஃபினட்டாக 60 தான் இருக்கும். இதோட ப்ரூஃப் நம்ம எழுதவே தேவையில்லை. இது வந்து ஆல்ரெடி இங்கே 60ன்னு கொடுத்துருந்தாலே இது வந்து கண்டிப்பாக என்ன ட்ரையாங்கிள் தான்? ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான். அப்போ இந்த ஃபார்முலாக்கு என்ன எழுதணும் அப்படின்னா, ஏரியாஸ் ஈக்குவல் டு சேம் ரூல், கரஸ்பாண்டிங் செக்டரோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு, செக்டர் அப்படின்னா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிட்டு, மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் போடும்போது இது என்ன ட்ரையாங்கிள்? இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? √3/4 a ஸ்கொயர்டு அப்படின்றத அப்ளை பண்ணும். இதில் ஏன்றது வந்து உங்களோட சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், ரேடியஸ் தான். ஏன்னா இது ஆர்னா இது ஆர்னா டெஃபினட்டாக இதுவும் ஆர் தான் இருக்கும். அப்போ ஏக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது ஆர். ஏன்னா கொஸ்டினில் ரேடியஸ் தவிர உங்களுக்கு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து கேஸ் 3, ஆங்கிள் பிட்வீன் வந்து 120 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டும் போட முடியாது, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளும் போட முடியாது. இது டோட்டலாக 120ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பக்கம் 60, இந்த பக்கம் 60 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா சர்க்கிளோட சென்டர்ல இருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் நம்ம வரையணும். நம்ம வரைஞ்சு தான் பேஸையும் ஹைட்டையும் கண்டுபிடிச்சு கொண்டு போய் தான் நம்ம என்ன பண்ணணுங்க? சப்ஸ்டியூட் பண்ணணும். உங்களோட பேப்பரில் ஆல்ரெடி ரேடியஸோட வேல்யூ மட்டும் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இது 90 டிகிரினா இது உங்களோட ஹைப்போடெனஸ். நம்மளோட ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸை யூஸ் பண்ணி இந்த ஆங்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் போடுறது மூலமாக பேஸை கண்டுபிடிச்சிடலாம். அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ் போடுறது மூலமாக உங்களோட ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிளையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸையும் ஹைட்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சப்ஸ்டியூஷன் நீங்கள் போகணும். First, that 1 mark question பார்க்கலாம். If a perimeter of the circle is equal to that of a square, that of a square அப்படின்னா perimeter of a square ன்னு அர்த்தம். perimeter of the circle perimeter of the square equal அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. perimeter of the circle circumference of the circle அப்படின்னு அர்த்தம். circumference of the circle equal to perimeter of the square. perimeter of the square நம்ம 4 into side அப்படின்னு சொல்லுவோம். இது கொடுத்துருக்காங்க. then ratio of their areas அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சர்க்கிளோட ஏரியாவுக்கும் உங்களோட ஸ்கொயரோட ஏரியாவுக்கும் உள்ள ரேஷியோ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஸ்டினில் எந்த நம்பரும் கொடுக்கல, வெறும் ஜென்ரலாக அதோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்கிளோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர், அது மாதிரி உங்களோட ஸ்கொயரோட ஏரியா வந்து சைட் ஸ்கொயர், சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். இங்கே ரேடியஸ் இருக்குது, இங்கே வந்து சைடு இருக்குது, ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆகாதுல்லையே, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்து ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 2πr is equal to 4 times s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் இருக்க 4 இங்கே வந்தால் என்ன ஆகிடும்? டிவைட் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு சைடுன்னு எழுதிக்கலாம். 2 டேபிளில் இது கேன்சல் ஆகிடும். அப்போ πr/2 அப்படின்றது தான் உங்களோட சைடோட வேல்யூ. ஸோ இந்த சைடுக்கு பதிலாக நம்ம என்ன கூட அப்ளை பண்ணிக்கலாம்? πr/2 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ரேஷியோக்கு πr ஸ்கொயர்ட் இஸ்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக πr/2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஒன்று இதை ரெண்டுமே எஸ்ஸில் மாற்றணும், இல்லை ரெண்டுமே ஆரில் மாற்றணும், அவ்வளோதான். இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இங்கே πr ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே π ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர்ட் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வந்திருக்கும். இங்கே இருக்கிற ஆர் ஸ்கொயர்டும் இங்கே இருக்க ஆர் ஸ்கொயர்டும் என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். இங்கே பை ஸ்கொயர்னா 2 பை இருக்கதா அர்த்தம். அப்போ ஒரு பையும் கேன்சல் ஆயிருக்கும். இப்போ இங்கே 1 இருக்கும், இங்கே π/4 அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே டிவைடில் இருக்கும், ரெண்டு பக்கமாக 4 மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து 4ம் இங்கே வந்து பையும் கிடச்சிருக்கும். 4:π அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் உங்களோட ஆன்சரில் வந்து பையே இல்லை, எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பரில் இருக்கிறதுனால பைக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 4:22/7 அப்படின்னு எழுதியிருக்கலாம். டிவைட் ரெண்டு பக்கமாக 7 மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 28 ஆகிடும், இங்கே வந்து 22 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஏன்னா இங்கே இன்ட்டு 7 பண்ணும்போது 7 கட் ஆயிருக்கும். ஸோ ரெண்டு எந்த டேபிளில் வருது? 2 டேபிளில். டிவைடட் பை 2 ஆன் போத் சைட் பண்ணால் இது 14 வருது, இது 11 வருதா? 14:11 தான் உங்களோட சரியான ஆப்ஷன். உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள், இட் இஸ் ப்ரப்போஸ் டு பில்ட் அ சிங்கிள் சர்க்குலர் பார்க் விச் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் சம் ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் 2 சர்க்குலர் பார்க் ஆஃப் டயாமீட்டர் 16 and 20 meters இன் யுவர் லொக்காலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு புது பார்க் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க, அதோட ஏரியா எப்படி இருந்துச்சுன்னா சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் தீஸ் 2 சர்க்கிள்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு குட்டி சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட டயாமீட்டர் வந்து 16, இதோட டயாமீட்டர் வந்து 12 இருந்தது. இவங்க ரெண்டு பேரோட ஏரியாவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய சர்க்கிளோட ஏரியா கிடைக்கும். அதான் உங்களோட கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க.
அப்போ ரேடியஸ் ஆஃப் த நியூ சர்க்கிள், இந்த சர்க்கிளோட ரேடியஸை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சர்க்கிளோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் R1, இதை வந்து R2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டயமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அப்போ 12ல் பாதி வந்து 6 தான். இவங்களோட ஏரியாவையும் இவங்களோட ஏரியாவை ஆட் பண்ணால் இவங்களோட ஏரியா கிடைக்கும். அது கொஸ்டினில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் த 2 சர்க்கிள்ஸ், இவங்க 2 பேரோட ஏரியாவை ஆட் பண்ணால் இவங்களோட ஏரியா கிடைக்கும். ஏரியா ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். இவங்களுக்கு R1 இருக்கிறதுனால பை R1 ஸ்கொயர், இது பை R2 ஸ்கொயர். இவங்க 2 பேரோட ஏரியாவை ஆட் பண்ணால் புது சர்க்கிளோட ஏரியா கிடைக்கும். பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 2 பேர்கிட்டையும் பை காமனாக இருக்குது, வெளில எடுத்துக்கலாம். R வந்து இங்கே 8 ஸ்கொயர், இங்கே R2 வந்து 6 ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், இந்த பையும் கேன்சல் ஆயிருக்கும். 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 6 ஸ்கொயர் பண்ணால் 36 ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும் இங்கே. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 100 ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். 100ன்றதை நம்ம 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ ஆரோட வேல்யூ வந்து 10ன்றது தான் உங்களோட சரியான ஆன்சர். 10 மீட்டர் அப்படின்றது உங்களோட ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்டு இன் அ ஸ்கொயர். ஒரு ஸ்கொயருக்குள்ள ஒரு சர்க்கிள் வந்தது அப்படின்னா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க இன்ஸ்கிரைப்ட் இன் அ ஸ்கொயர் ஆஃப் சைடு வந்து 6, ஸ்கொயரோட சைடு வந்து 6 இருந்தது அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ ஸ்கொயரோட சைடு வந்து 6 இருந்தது அப்படின்னா இவங்களோட டயாமீட்டர் என்னவா இருக்கும்னு பாருங்கள். இவங்களோட டயாமீட்டரும் 6 தான் இருக்கும். ஏன்னா இதே லென்த்து தான் இங்கே உள்ளேயும் கிடச்சிருக்கும். இப்போ டயாமீட்டர் ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கலாம். டயாமீட்டர் 6 இருந்தால் ரேடியஸ் வந்து 6 டிவைடட் பை 2, அப்போ டெஃபினட்டாக 3 சென்டிமீட்டர் தான். அப்போ ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். கொஸ்டினில் என்ன கேட்டாங்க? ஏரியா தானே கேட்டாங்க. ஏரியா, சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். அப்போ பை மல்டிபிள் பை ரேடியஸ்க்கு பதிலாக 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 3 ஸ்கொயர். அப்போ 9 பை வருது. ஏரியா வந்து ஸ்கொயர் யூனிட்ல இருக்கும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். பை வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் பாருங்கள் பை சப்ஸ்டியூட் ஆயிருக்கா இல்லை பை அப்படியே வச்சிருக்காங்களான்னு. பை அப்படியே வச்சிருந்தாங்கன்னா பை அப்படியே வச்சு சம கம்ப்ளீட் பண்ணுங்க. இங்கே உங்களோட டி ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் அ சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் வந்து சர்க்கிள்குள்ளே இன்ஸ்கிரைப் ஆயிருந்தா அவங்களோட ஏரியா என்னவா இருக்கும்? இஃப் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 8 அப்படின்னா இந்த இடத்துல 8 இருக்கும். அதே மாதிரி இங்கே கீழேயும் இங்கே வரைஞ்சாலும் இது 8 தான். அப்போ நம்ம சொல்லிடலாம் இந்த ஸ்கொயரோட டயக்னல் வந்து 8. இது நான் எக்ஸாக்டாக வரையில ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது, ஆனால் கொஸ்டின் இது ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதோட டயக்னல், அதாவது டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிளும் உங்களோட டயக்னல் ஆஃப் த ஸ்கொயரும் வந்து ஈக்குவல் தான். ஸோ டயாமீட்டர் வந்து 8 + 8 வந்து கொஸ்டினில் 16, டயக்னல் ஆஃப் அ ஸ்கொயருக்கு ஈக்குவல். இப்போ டயக்னல் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சைடை கண்டுபிடிச்சி ஏரியாவுக்கு போகிறத விட டயக்னல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏரியா ஆஃப் அ ஸ்கொயருக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. உங்களுக்கு ராம்பஸோட ஃபார்முலா நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராம்பஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ × diagonal 1 × diagonal 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ராம்பஸில் வந்து diagonals not equal. ஆனால் ஸ்கொயரில் diagonal லென்த் ஈக்குவலில் அவங்களுக்கும் 4 சைட்ஸும் ஈக்குவல், இவங்களுக்கும் 4 சைட்ஸும் ஈக்குவல். diagonal × diagonal வந்து diagonal ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு வந்து ½ × diagonal ஸ்கொயர். நீங்கள் வந்து சைட் ஸ்கொயர்ன்றது சின்ன கிளாஸ்லேருந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னா சைடு இன்ட்டு சைட், சைட் ஸ்கொயர் அப்படின்னு. அது சைடு கொடுத்துருந்தா தான். டயக்னல் கொடுத்துருந்தாங்கன்னா ½ × diagonal ஸ்கொயர் நம்மளுக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ½ × டயக்னலுக்கு பதிலாக கொஸ்டினில் 16 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 16 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 16 ஸ்கொயர் பண்ணும்போது 16 16s are 256 அப்படின்னு கிடச்சிருக்கும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 128 கிடைக்குது. ஸோ 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் அதோட ஏரியா. அது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த டயக்ராமில் ஆர்க்ஸ் ஹேவ் பீன் ட்ரான் ஆஃப் ரேடியஸ் 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எல்லா ஆர்க்கோட ரேடியஸும் 21 சென்டிமீட்டர் இன் ஈச் வெர்டிசஸ் ஆஃப் ஏபிசிடி ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி. ஏபிசிடி இதை சென்டராக வச்சு இந்த மாதிரி ஆர்க் வரைஞ்சிருக்காங்க. எல்லா ஆர்க்கோட லென்த்தும் 21 சென்டிமீட்டர் இருந்தது அப்படின்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 பார்ட்டுமே ஆட் பண்ணிட்டா ஏரியா ஆஃப் த ரீஜன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஏரியா ஆஃப் த ரீஜன் அப்படின்றது வந்து இது ஒன்றும் செக்டர்ஸ் தான். ஏன்னா இது வந்து இந்த ஒரு ஆர்க் அப்படின்னாலே ஒரு கம்ப்ளீட் ஆர்க் எடுத்தோன்னா சர்க்கிளாக மாறிடும். ஒரு சர்க்கிளோட ஒரு போர்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க ஆங்கிள் வந்து இதை பார்க்க ஸ்கொயர் மாதிரி இருந்துச்சு மேம், நான் 90 டிகிரி எடுத்துக்கிட்டேன் அப்படி நீங்கள் எடுக்கவே கூடாது. ஏன்னா கொஸ்டினில் அவங்க வந்து இதை வந்து ஸ்கொயர்னோ இல்லை ரெக்டாங்கிளோ மென்ஷன் பண்ணவே இல்லை. அவங்க ஜஸ்ட் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஆங்கிள் கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி ஆங்கிள் கொடுக்காம இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள் முதல்ல. ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் போர்ஷன்றது இந்த ஏரியா ஆஃப் த 4 செக்டர்ஸ் இப்படி எழுதிக்கலாம்.
ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன்றது ஏரியா ஆஃப் 4 கார்னர் செக்டர்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் வந்து ஏல இருக்குது. செக்டர்னாலே தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஸோ இங்கே தீட்டா கொடுக்கல, அந்த தீட்டா வந்து ஆங்கிள் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆங்கிள் ஏ பை 360 மல்டிபிள் பை பை ஆர் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கார்னருக்கு. செகண்டுக்கு பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க செக்டர் வந்து ஆங்கிள் பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஆங்கிள் பி பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் ஆங்கிள் சி தேர்ட் கார்னரில் இருக்கிறது வந்து ஆங்கிள் சி பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அதுமாதிரி லாஸ்ட் கார்னர் வந்து டி. ஸோ ஆங்கிள் டி பை, ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன காமனாக இருக்குது பாருங்களேன். இவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த 360 காமனாக இருக்குது, பை காமனாக இருக்குது, ஆர் ஸ்கொயர்டும் காமனாக இருக்குது. பை ஆர் ஸ்கொயர் பை 360 அப்படின்றத வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் ஆங்கிள் ஏ இருக்கும், செகண்ட் டேர்மில் ஆங்கிள் பி, தேர்ட் டேர்மில் ஆங்கிள் சி, ஃபோர்த்து டேர்மில் ஆங்கிள் டி மட்டும் இருக்கும். எப்படி ரேடியஸை காமனாக எடுத்தோம்னா, ஏன்னா எல்லா செக்டருக்கும் ரேடியஸ் 21 தான் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருந்ததுனால அதை வெளில எடுத்துட்டோம். ஸோ இங்கே பை ஆர் ஸ்கொயர் பை 360 அப்படின்னு இருக்குது. ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, ஆங்கிள் டி, ஒரு குவாட்ரிலேட்டரில் இருக்க 4 ஆங்கிளையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சம் ஆஃப் இன்டீரியர் ப்ராப்பர்ட்டி படி 360 டிகிரி தான் வரும். இதே ட்ரையாங்கிளாக இருந்தால் 180 வரும். ஸோ இது கேன்சல் ஆகிருக்கும். அப்போ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தான் வேல்யூ. பை வேல்யூ வந்து 22/7 நம்ம கேல்குலேஷனுக்காக. ஆர்ன்றது ரேடியஸோட ஸ்கொயர். ஸோ ரேடியஸ் வந்து 21ன்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. 21 × 21ன்னு எழுதிக்கலாம். ஸோ 7 டேபிளில் 1 டைம், இது 7 டேபிளில் 3 டைம்ஸ். இது மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 22 மல்டிபிள் பை 63 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். ஸோ 1386 கிடைக்குது. ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுருங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 36 சென்டிமீட்டர் இஸ் 54 பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏரியாவோட வேல்யூ வந்து 54 பை when the radius is 36 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆர்க் ஆஃப் த செக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்க்கோட லென்த்து கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 54 பை. ஏரியாவோட பேசிக் ஃபார்முலா தீட்டா பை 360 என்ன செக்டர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 54 பை அப்படின்னு கொஸ்டினில் இருக்குது. இங்கே இருக்கிற பையும் இங்கே இருக்கிற பையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஆரோட வேல்யூ கொஸ்டினில் 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தீட்டா பை 360 மல்டிபிள் பை, இங்கே வந்து ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நம்மக்கிட்ட 36 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. 36 ஸ்கொயர் ஈக்குவல் டு 54 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மல்டிப்பிளில் இருக்கிற 36 ஸ்கொயர் அங்கே போனால் டிவிஷனுக்கு போயிடும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சம்ம ப்ரொசீட் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆர்க் ஆஃப் த செக்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டினில் வந்து ஆர்க்கோட லென்த்து கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் த ஆர்க்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆர்க்கோட லென்த்து தான் கேட்டிருக்காங்க. ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா என்ன, தீட்டா பை 360 இன்ட்டு 2 பை ஆர் அப்படின்றது தான் உங்களோட ஆர்க்கோட லென்த்து. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நமக்கு தீட்டா பை 360 தானே வேணும். இங்கேருந்து தீட்டாவை மட்டும் கண்டுபிடிச்சி கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட தீட்டா பை 360 கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. வெரி சிம்பிள். ஸோ தீட்டா பை 360 போட்டு 54 பை மல்டிப்ளர் இருக்க 36 ஸ்கொயரிங் வந்து டிவிஷனுக்கு வரும். 36 இன்ட்டு 36 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 3 டேபிளில் 1 3s are 8ன்னு வரும். இங்கே வந்து 12. 6 டேபிளில் 2s are 3s are கிடச்சிருக்கும். இங்கே 3 டேபிளில் 1s are, இங்கே வந்து 12. அப்போ தீட்டா பை 360யோட வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னா 1/24 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்க் லென்த்தோட சப்ஸ்டியூஷனில் தீட்டா பை 360க்கு பதிலாக 1/24 மல்டிபிள் பை 2 அப்படியே இருக்கும். ஸோ கொஸ்டினில் பை, இங்கே ஏரியா வேல்யூ வந்து பை அப்படியே தானே விட்டுருக்காங்க. அப்போ ஆர்க் லென்த்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பையில் நம்ம கொடுத்துடலாம். இந்த பை அப்படியே எழுதிக்கலாம். ரேடியஸோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் 36ன்றதுனால இங்கே 36 அப்படின்னு வந்திருக்கும். இங்கே 2 டேபிளில் இது 1s are, இது 12s are கேன்சல் ஆகிருக்கும். 12 டேபிளில் 36 வந்து 1 டைம்னா இது 3 டைம்னு கிடச்சிருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 3 பை அப்படின்னு கிடச்சிருக்கு. கொஸ்டினில் ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்க் லென்த்தும் சென்டிமீட்டரில் தான் வரும். ஸோ ஏரியாவோட வேல்யூ தான் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். அதனால தான் இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருந்தது. இதுதான் உங்களோட ஆர்க் லென்த். ஆர்க் லென்த் மட்டும் தான் கொஸ்டினில் கேட்டாங்க. சம் இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2014 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த கிவன் ஃபிகர் இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து ஒரு ட்ரெப்பீசியம் இருக்குது. உள்ள ஒரு செக்டரை மட்டும் ஷேட் பண்ணாமல் மற்ற போர்ஷன்லாம் ஷேட் ஆகிருக்கு. ஸோ ஏபிசிடி இஸ் அ ட்ரெப்பீசியம் ஆஃப் ஏரியா கொடுத்துட்டாங்க. ட்ரெப்பீசியமோட ஏரியாவோட வேல்யூ வந்து 24.5 இருந்தது அப்படின்னா ஏடியும் பிசியும் பேரலல் லைன்ஸ். இந்த பிசியும் இந்த ஏடியும் பேரலாக இருக்குது. சிபிஏ வந்து 90 டிகிரி. சிபிஏ வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 19 கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். ஏடி வந்து 10. ஸோ ஏலேருந்து டி வரைக்கும் இந்த லென்த் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. பிசி வந்து 4ன்னு கொடுத்தாச்சு கொஸ்டினில்.
ஏபிஇ இஸ் அ குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்க. ஏபிஇ அப்படின்றது வந்து ஒரு சர்க்கிளோட ஸோ குவாட்ரண்ட் அப்படின்னா சர்க்கிளை 2ஆ உடைச்சோம்னா கிடைக்கிறது செமி சர்க்கிள், 4ஆ உடைச்சா கிடைக்கிறது வந்து குவாட்ரண்ட். அப்போ இது வந்து ஒரு சர்க்கிளை 4ஆ பிரேக் பண்ணி கிடைச்ச ஒரு போர்ஷன் அப்படின்னு அர்த்தம் குவாட்ரண்ட். அப்போ ஆங்கிள் வந்து நம்ம 90 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே கிடையாது, இங்கே வரணும் ஆக்சுவலாக 90. இது வந்து ஒரு குவாட்ரண்ட், ஒரு சர்க்கிள்லேருந்து உடைச்சிது. ஸோ குவாட்ரண்ட்டுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ ஆங்கிள் வந்து 90 தான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன். அப்போ இந்த ரீஜனோட ஏரியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமாக இந்த உங்களோட ட்ரெப்பீசியமோட ஏரியாவிலேருந்து இந்த குவாட்ரண்ட்டோட ஏரியாவை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், மைனஸ் பண்ணால் போதும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் அப்படின்றது வந்து உங்களோட தீட்டா பை 360 மல்டிபிள் பை பை ஆர் ஸ்கொயர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு செக்டர் தான். தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னா 90 டிகிரி அப்ளை பண்ணோம். இது வந்து 24.5ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஓகே, குவாட்ரண்ட்னால தீட்டாக்கு 90 போட்டுரும். அப்போ ரேடியஸ் கொஸ்டினில் கொடுக்கல, நம்ம தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட குவாட்ரண்ட்டோட ரேடியஸ் வந்து இந்த ஏபின்ற லைன் தான். இதில் வந்து இது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் த ட்ரெப்பீசியம். ஒரு ட்ரெப்பீசியம்னு இருந்தது அப்படின்னா ட்ரெப்பீசியமோட சின்ன கிளாஸில் நீங்கள் படித்த ஏரியாவோட வேல்யூ. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் ஈக்குவல் டு உங்களோட ஃபார்முலா half இன்ட்டு ஹைட் இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக ஏ ப்ளஸ் பின்னு நம்ம ஷார்ட்டாக எழுதுவோம். இந்த ஏரியா வந்து 24.5ன்னு கொஸ்டினில் சொல்லிட்டாங்க. ஹாஃப் அப்படியே இருக்கட்டும். ஹைட்டுன்றது வந்து இந்த லைன் விச் மேக் 90 டிகிரி பர்பண்டிகுலர் டு த சைட்ஸ் வந்து ஏபி தான். அப்போ ஹைட் வந்து ஏபி அப்படின்னு எடுத்துக்கணும். ஏ ப்ளஸ் பி அப்படின்றது சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ். ஏடியும் இந்த பிசியும் தான் பேரலல் சைட்ஸ். அப்போ அவங்க ரெண்டு பேரோட அடிஷன் தான் நம்ம எடுத்துருக்கணும். இப்படி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவை வந்து ஏபியோட வேல்யூ தான். ஸோ இங்கே வந்து 24.5 ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஏபி மல்டிபிள் பை இது 14 அப்படின்னு இருக்குது. இங்கே 2ம் 7ம் கட் பண்ணிக்கலாம். இப்படி 14 மல்டிபிள் இருக்க 7 இந்த பக்கம் வந்து டிவிஷனுக்கு வந்திருக்கும். இப்போ டிவைடட் பை 7 ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இங்கே ரெண்டு பேரும் கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 3s are 21 வரும், பேலன்ஸ் 3 5. ஸோ 3.5 அப்படின்றது தான் ஏபியோட லென்த். அப்போ ஏபிசி ஈக்குவல் டு 3.5. ஸோ இது ஒரு குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட்டோட ரேடியஸ் வந்து அப்போ 3.5. அப்போ ரேடியஸ்க்கு பதிலாக நம்ம என்ன தான் அப்ளை பண்ணணும், 3.5 தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட் தான் உங்களோட ட்ரெப்பீசியமோட ஏரியா வேல்யூவாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 24.5 மைனஸ் குவாட்ரண்ட்னால தீட்டா வந்து 90 பை 360. மேம் இது வந்து நாங்கள் பைஆர் ஸ்கொயர் பை 4ன்னு எழுதிடுவோம். குவாட்ரண்ட்டுக்குன்னா கண்டிப்பாக எழுதிக்கோங்க. ஏன்னா இதை கேன்சல் பண்ணால் பை 4 தான் வரும். ஏன்னா சர்க்கிளை 4ஆக உடச்சா தானே குவாட்ரண்ட். பைஆர் ஸ்கொயர் பை 4 தான் எங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதே டேரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7. ஆர் ஸ்கொயர்டு வந்து நம்ம 3.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இங்கே 3.5 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இது 1s are, இது 4s are கேன்சல் ஆகிருக்கும். இப்போ 24.5 மைனஸ் இங்கே நம்மக்கிட்ட நியூமரேட்டரில் ஒரு 22 இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 4 ஒரு 7, இங்கே 3.5 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 3.5 மல்டிபிள் பை 3.5 அப்படின்னு 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். 3.5 1s are, 3.5 2s are அப்படின்னு சொல்லி இந்த 7ஐ கேன்சல் பண்ணிக்கலாம். மேம் டெசிமல் கால்குலேஷன் கஷ்டமாக இருந்துச்சுன்னா 3.5 வந்து 35/10 அப்படின்னு எழுதிட்டு கூட நீங்கள் கேன்சலேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இங்கே 2 டேபிளில் இது 11 டைம் அப்படின்னு கேன்சல் ஆகிருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் பாருங்கள். 24.5 இங்கே மேலே வந்து 11ம் 3.5ம் இருக்குது. ஸோ இதை 11 டேபிளில் மல்டிபிள் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. கடைசி நம்பர் அப்படியே எழுதிடலாம். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த 3 எடுத்து அப்படியே எழுதிடலாம். ஸோ கடைசியில் ஒரு நம்பருக்கு அப்புறம் டாட் இருக்குது. 38.5 டினாமினேட்டரில் ஒரு 4 மட்டும் இருந்தது. அந்த 4 இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 9.625 கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 14.875 கிடைக்குது. ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயரில் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இதான் உங்களோட ஷேடட் ரீஜனோட ஃபைனல் ஆன்சர். டெக்ஸ்ட் புக்கோட எல்லா கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். நான் புக்கில் வந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஒரு எக்ஸசைஸில் 10 to 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸாம்பிளில் 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கும். முதல்ல புக்கில் இருக்க கொஸ்டினை தரவு பண்ணிட்டு தான் நீங்கள் புக் அவுட் படிக்கணும் டெஃபினட்டாக. ஸோ டெக்ஸ்ட் புக்கோட எல்லா கொஸ்டின்ஸோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ப்ளஸ் சாம்பிள் பேப்பர், அப்புறம் ஆடி ஷர்மா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய டைம் இருக்குது உங்களுக்கு. நல்லா படித்து நல்லா எழுதுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.